ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான முடக்கத்தான் தோசை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ முடக்கத்தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த தண்டெல்லாம் நீக்கிட்டு இலைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலைகளை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு கிளாஸ் அளவு நம்ம இட்லி அரிசி அல்லது பச்சரிசி எது வேணாலும் நீங்கள் சேர்த்து ஊற வச்சிடலாம். நான் ஒரு கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன், இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஊற வச்சிடலாம். இப்போ நான் ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டேன். இப்போ இது வந்து ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா இது ஊறட்டுங்க. ஊறினதுக்கு பிறகு தான் நம்ம வந்து இதை சேர்த்து முடக்கத்தான் அரிசி எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு பிறகு தான் நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம அந்த கீரையெல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து சுத்தம் பண்ணிடலாங்க. நம்ம தண்டோடு சேர்த்து அதிகமாக செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் கீரையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் உடையது. உங்களுக்கு மூட்டு வலி எல்லாமே சரி பண்ணக்கூடியது. மாதத்தில் ரெண்டு நாளாவது இந்த முடக்கத்தான் தோசையை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ வந்து முடக்கத்தான் கீரையை தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. நல்லா கீரை எல்லாத்தையும் நல்லா ஆஞ்சிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அரிசியும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நான் 3 மணி நேரம் ஊற வச்சேன், நல்லா ஊறிடுச்சு. இதுலேயே வந்து நான் ஒரு 3 வரமிளகாவும் சேர்த்து ஊற போட்டிருக்கேன் இதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே இந்த 3 வரமிளகாவும் சேர்த்துடலாங்க. ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே இந்த முடக்கத்தான் கீரையும் சேர்த்துட்றேன். நீங்கள் நல்லா அரைப்படணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை அரைச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு கீரையை சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாம், இல்லை ஒன்றா சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம தோசை மாவு எப்படி அரைப்போனோ அந்த பக்குவத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்துக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா நம்ம வந்து நல்லா சாஃப்டாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் தோசை நல்லா முருகலாக சுட முடியும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை வந்து நீங்கள் ஒரு 2 மணி நேரம் புளிக்க வச்சும் சுட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உடனே கூட நம்ம சுட்டுக்கலாம். நான் வந்து உடனே தான் சுட போகிறேன். இது ரொம்ப ஆரோக்கியமானது. வாரத்துக்கு ஒரு நாள் கூட இது நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம். நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கைப்பிடி அளவு நான் கீரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவு அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு இந்த தோசைக்கு வந்து நம்ம ஒரு துவையல் மட்டும் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 10-12 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக துவையல் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கசப்புத்தன்மையும் கம்மியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்ததான் ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன்.
இந்த புளியை இது கூட சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம். துவையலுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், நிறைய சேர்க்க வேண்டாம். இந்த புளியெல்லாம் அரை போடுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ துவையல் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தோசை சுட்டுறலாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம தோசை சுட்டுறலாம். நம்ம நார்மலாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி நம்ம இதை தேய்ச்சி விடலாம். நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சா தான் இந்த மாதிரி தோசை வரும். இப்போ இதில் கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் முருகலாக நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா முருகலாக வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான ஆரோக்கியமான முடக்கத்தான் தோசையும் பூண்டு இஞ்சி துவையலும் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு இந்த துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. கசப்புத்தன்மையும் உங்களுக்கு தெரியாது. பாருங்கள் எவ்வளோ பொருட்களாக வந்திருக்குன்ட்டு. நம்ம வந்து மாவு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம அரைக்கணும், நல்லா நைஸாக அரைக்கணும். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்காதீங்க. நீங்கள் காஞ்ச மிளகாய் வரமிளகாய் சேர்த்து இந்த அரைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நல்லா முருகலாக தோசை வரும். பச்சை மிளகாய் சேர்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வளவளப்பு தன்மை வரும் தோசை. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கசப்புத்தன்மையே உங்களுக்கு தெரியாது. எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முடக்கத்தான் கீரை எப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த அப்போல்லாம் இந்த மாதிரி தோசை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப ஹெல்த்தி. இது மூட்டு வலியெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கவே இருக்காது. இந்த முடக்கத்தான் கீரையில் வந்து உங்களுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இது குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் முருகலாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம அடையாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை எப்படி இருந்ததுன்னு இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.